Hi friends, welcome back to my channel Sweet and Spice. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இது டேஸ்டியான தக்காளி சாதம், ரொம்பவே ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது ஒன் பாட் ரெசிபியும் கூட, பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் அடிப்பிடிக்காமல் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகா அதை நடுவில் மட்டும் கீறி இருக்கிறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் புதினாவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வாங்க நம்ம சமைக்க போவோம். குக்கர் அடுப்பில் வச்சு நம்ம எடுத்து வச்ச எண்ணெயையும் நெய்யையும் விட்டுட்டு அதோட 1 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பே லீஃப் எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை அதில் போட்டு விடுங்க. போட்டுட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அதோட நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த டைமில் நமக்கு கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு அந்த தக்காளி பழம் சாஃப்டாக வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும். நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச புதினாவையும் கொத்தமல்லியையும் அதில் போட்டுரும். போட்டுட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும். இப்போ நம்ம கழுவி வச்ச பாஸ்மதி ரைஸை அதில் போட்டுடுறேன். இப்போ கொஞ்சம் பொறுமையாக அரிசி உடையாமல் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அரிசி ஊற வச்ச தண்ணியை தான் நான் அளந்து ஊற்றிக்க போகிறேன். இப்போ நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் போட்டேன். அதுக்கு 4 கப் தண்ணி விட போகிறேன். இப்போ உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்குங்க. எனக்கு உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்க போகிறேன். இப்போ நான் மூடி விட்டு 2 விசிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு நாம் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களா. பிரியாணி ஃப்ளேவரோட வீடே செம்ம வாசமாக இருக்குது அந்த தக்காளி சாதமே. இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. எங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்குன்றனால நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா குக்கரில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை சாப்பாடு. இப்போ இதுக்கு பூந்தி ரைத்தா தான் செய்ய போகிறேன். தயிரை நல்லா அடிச்சுக்கிட்டு, கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கிட்டு அதோட பூந்தியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே தூவிட்டிங்கன்னா உங்களுக்கு பூந்தி ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோ ஃப்ரையோடு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சண்டேஸில் இது செய்யும்போது ஒரு சிக்கன் ஃப்ரையோ இல்லாட்டி ஃபிஷ் ஃப்ரையோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.